ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரட் கட்டா கேசரி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவை நல்லா சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். ஒரு 20 கிராம் அளவுக்கு பால் பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்த கேரட்டை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 150 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் நல்லா வெந்து வரட்டும். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இது கூட பால் பவுடர் கலக்கின கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவு பாலை ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் நம்ம 1 கப் அளவு கூட பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த மாவு இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கிறனால ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணியை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா வெந்து அல்வா பதம் கிடச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான கட்டா கேசரி ரெடி ஆகிடுச்சு.